Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம கொங்கு ஸ்டைல் மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் 2 கையளவு சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதை பார்த்தீங்கன்னா 10 பேர்த்துக்கு நான் குழம்பு பரிமாறுறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு 5 பேர் இருந்தீங்க அப்படின்னா 1 கையளவு வெங்காயம் போட்டிங்கனாவே போதும். நான் சொல்கிற அளவு எல்லாமே 10 பேர்த்துக்குங்க. நீங்கள் அதை விட கம்மியாக, அதாவது 5 பேர் அப்படின்னா நீங்கள் பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் 2 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பூண்டு எடுத்திருக்கேன், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுருங்க. அடுத்தது நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக மரச்செக்கு, நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு. இதுதான் பேசிக் மெத்தட் ஆஃப் கொங்கு ஸ்டைல் குக்கிங்க, மட்டன் குழம்பு. இப்போது கல்ச்சர் மாற மாற அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தடை வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் பேசிக் மெத்தட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டிருக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்ததா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்திருக்க மட்டன் பீசஸை அதில் சேர்த்துக்கிறோங்க. நான் விறகடுப்பில் வச்சு ஓப்பன் பாட்டில் உங்களுக்கு நான் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சில மட்டன் பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், குக்காக லேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் இதே மெத்தடில் குக்கர்லேயும் கூட நீங்கள் சமைக்கலாங்க. குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டீங்க அப்படின்னா மட்டன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததா மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டு எவ்வளோ நேரம் நம்ம இதை கிளறி விடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க மட்டன் பீசஸ் வந்து நல்லா உருண்டு வரணும். உங்களுக்கு உருண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய தண்ணி அதிலிருந்து வருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி உருண்டு வர அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுட்டு இருக்கணும். அடுத்ததா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை நம்ம குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நான் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. நீங்கள் உரல் இருந்தது அப்படின்னா உரலில் ஆட்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடிங்க. வீட்டிலே அரைச்ச கறி மசால் பொடி. நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸில் எப்படி கறி மசால் பொடி செய்கிறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்ருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்சி எடுத்ததில் கொஞ்சமாக, அதாவது 1 குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்றதை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். மீதி இருக்க மசாலா எல்லாமே பாருங்கள், கறி நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் கலந்து விட போகிறோம். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு லென்த்தியாக தெரியும். மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு அதை மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அடுத்ததாக அதே மசாலாவில் தாங்க அரைக்க வேண்டியது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா
அந்த மட்டன் பீசஸ் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறத அதில் சேர்க்கணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்போ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு இல்லைங்களா மட்டன், அது ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்கணும். பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மட்டன் பீசஸ் குக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சுவையான கொங்கு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாகவே தயாராகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மட்டன் பீசஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது நான் விறகுல செஞ்சுருக்கேங்க, அடுப்பை விட்டு கீழே எடுத்துடலாம். ஸ்டவ்வில் செய்கிறவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே குழம்புக்கு தேவையான கறி மசால் பொடி எப்படி அரைச்சி வைக்கலாம், அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி எப்படி வைக்கலாங்கிறத நாட்டுக்கோழி குழம்புல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதே ப்ரொசீஜர் நீங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். அதே மசாலா தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எண்ணெய் விட்டுட்டு வறுத்து நான் அதை மிக்சியில் அரைச்சி உடனே நான் குழம்பு வச்சுருப்பேங்க. அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சோம்பு, கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததா உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதுங்க. இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தாங்க. நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸில் பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது தப்பு இல்லைங்க, நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். இன்னொன்று உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் என்ன சேர்க்குறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே மட்டன் குழம்புக்கு அரைக்கும் போது மசாலா ஒரு குழிக்கரண்டி எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த மசாலாவை சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன் குழம்பு, அந்த குழம்பை மட்டும் அந்த மசாலா கூட நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் குழம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக கறி மசால் பொடி, அதாவது நம்ம குழம்புல ஆட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மசாலாவில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கறி மசால் பொடி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கரம் மசாலா பொடியும் கூட ஃப்ளேவர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க.
நான் காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் மட்டும் கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த குழம்புலேருந்து வெந்துருச்சுல மட்டன், அந்த மட்டன் மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். குழம்பு தனியாக இருக்குது, மட்டன் தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே கிரேவிக்காக ரெடி பண்ண மசாலாவில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு குழம்புலேருந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா மட்டன் பீசஸ், அந்த பீசஸை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா பைண்டாகி உங்களுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் இந்த மெத்தட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்க தான் லென்த்தி ப்ராசஸ், பட் சமைக்கும் போது இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட். பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அந்த நம்ம போட்ட மட்டன் பீசஸும் நம்ம ஏற்கனவே கிரேவிக்காக ரெடி பண்ண மசாலா எல்லாமே நல்லா பைண்டாகி நல்லா வந்திருக்குங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக கொங்கு ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். அவ்வளோதாங்க. இந்த கிரேவியும் குழம்பையும் நம்ம சூடான சாதத்தில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.